பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா 46 அதிகாரம் 13 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. ஆமேன், ஹல்லேலூயா. இது அருமையான வேத வசனம். பாருங்களேன், என் நீதியை உங்களுக்கு முன்பதாக நான் செயல்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். இவ்வளவு நாள் தேவன் எனக்கு நீதி செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் எந்த காரியங்களுக்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருந்தீங்களோ, எல்லா காரியத்திற்கும் கர்த்தர் இன்றைய தினத்தில் வார்த்தை கொடுக்கிறார். என் நீதியை நான் உங்களுக்கு சமீபிக்க பண்ணுகிறேன். அது தாமதிப்பதில்லை, சீக்கிரமாக உங்களிடத்தில் அது வரும், தூரமாக கூட இல்லை. அப்போ தேவனை நோக்கி நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஏன்னா என்ன இது அநியாயம் நடக்குது, எனக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், அவங்க எனக்கு அநியாயம் செய்கிறார்கள், ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு, ஆண்டவர் எதுவுமே செய்ய மாட்டேன்றாரு, ஏன் ஆண்டவர் இவ்வளோ மௌனமாக இருக்கிறாரு, எதுக்காக இவ்வளோ மௌனமாக இருக்கிறாருன்னு சில நேரங்களில் அந்த காரியம் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறதே நம்ம சோர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கிறது. எதுவுமே நடக்கலை, ஜெபம் மட்டும் போயிட்டுருக்கேன்ட்டு. அல்லேலூயா. அந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அம்மா அது தூரமாக இல்லைம்மா, என் நீதி சீக்கிரமாக சமீபமாக உன் பக்கத்தில் வருகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் நீதி செய்கிறார்னா, முக்கியமாக வசனம் சொல்கிறது ஏசாயா 45 அதிகாரத்தில் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 22வது வசனத்தில், என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் அப்பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், என்னை நோக்கி ரட்சிப்புக்காக காத்திருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு நான் என் நீதியை சமீபித்து பண்ணுவேன் என்றுகிறார். அல்லேலூயா. தேவனை நோக்கி நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு வேலைகளும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள், உங்களுக்கான நீதியை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இவ்வளோ நாள் நீதிக்காக காத்திருக்கிற நீங்கள் அவரை நோக்கி தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசித்து அவரை நோக்கி பார்க்கிற இந்த முகம் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தாமதிக்கலாம், ஆனாலும் இன்னைக்கு கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அது தாமதிப்பது கூட இல்லைம்மா, அது தூரமாக கூட இல்லை, ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. விசேஷமாக அவரே ஒரு உவமை சொல்லியிருப்பார். லூக்கா 18 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், ஏழையான ஒரு விதவை அநீதியான ஒரு மனுஷனிடத்தில் போய் அவன் தினந்தோறும் தொந்தரவு பண்ணுவான். ஆனால் அநீதியானவன் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்க மாட்டான். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அந்த பிள்ளை பண்ணுகிற தொந்தரவு நிமித்தமாக, என்ன எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளை நம்மகிட்ட ஒரு தொந்தரவு பண்ணுறாலே, சரி ஓகே நாளைக்கு போய் முதல்ல நம்ம நியாயம் செய்வோம் என்று அந்த அநீதியானவனே இறங்கி அந்த காரியங்களுக்கு நியாயம் செய்ய இறங்கும்போது உங்களை படைத்த பரமபிதா அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீதி உள்ள தேவன் உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, நான் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து சீக்கிரமாக உனக்கான காரியங்களை செய்வேன், நிச்சயமாக நீதி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஆண்டவர் நீதி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னதமானவர் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, சூழ்நிலை கண்டு கலக்கம் அடையாதீங்க. கர்த்தாவே இது என்னவாகுமோ என்று யோசிக்காதீங்க. நிச்சயமாய் நீதி சமீபமாக இருக்கிறது. எவ்வளோ காலம் துன்மார்க்கன் வாழ்ந்திருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையின் முடிவு ஒன்றுமில்லாமல் போகும், பதரை போல போவார்கள். ஆனால் நீதிமான் உபத்திரவத்தின் மத்தியில் வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் நீடித்த நாட்களால் வாழ்ந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. அருமையான பிள்ளைகளே, இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, நீங்கள் அவசரப்படாதீங்க. கர்த்தர் தூரமாக இல்லை, உங்களுக்கு இந்த நாட்களில் இந்த உபவாச ஜெபத்திலையும் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறார், உங்கள் கூட பக்கத்தில் வந்திருக்கிறார். அவர் ரட்சிப்பை தாமதிப்பதில்லை, நான் விடுதலையாக்குறதை நான் தாமதிக்க மாட்டேன், நான் உங்களுக்காக சீக்கிரமாய் காரியத்தை நடத்துவேன், இஸ்ரவேலுக்கு என் மகிமையை கட்டளிடுவேன் என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்காக சாட்சியாய் மகிமையாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், நீங்களும் மகிமைப்படுவீர்கள். அதனால் சோர்ந்து போகாதீங்க. தேவன் சொன்ன வார்த்தை உங்களுக்குரியது, தேவன் சொன்ன வார்த்தை உங்களுக்குரியது மாத்திரம்தான், வேற யாருக்கும் இல்லை. நீதியை சமீபமாய் அவர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். ஆகையால நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே உங்களோடு இருப்பார். நான் அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, அந்த அருமையான வேலையில் அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைய வேத வசனத்துபடி நீதியை சமீபிக்க பண்ணுவேன் என்று சொன்னீரே ராஜா, அந்த வார்த்தையின்படியே நீதியை நீ சமீபமாய் பிள்ளைகளுக்கு என்று கட்டளிடுங்க. இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே போராடுகிற பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், எல்லா காரியத்திலையும் கர்த்தாவே நியாயம் எதுவும் நீதி எதுவும் அந்த காரியங்களை நிலைவரப்படுத்துங்க. அநியாயமாக இருக்கிற காரியங்களை விலக்கி ஆண்டவர் நீதியாய் நீர் சில காரியங்களை நன்மை செய்வீராக. ஆசீர்வதிங்க. இப்பொழுதும் கூட கர்த்தாவே வியாதியோடு போராடுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற வியாதி பலவீனங்கள் ஆண்டவரே, ஜுரம், சளி, தலைவலி இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பூரண சுக ஆரோக்கியம் சரித்து நிரப்பட்டும், பூரண கிருபைகளோடு இடைக்கட்டுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.